என்னடா இது இவங்க 2 பேரும் சேருவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா, இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சுரேஷ் வந்து ஏன் இப்படி வந்து பண்ணிட்டு ராவடி பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரில. பாவம் தேவையில்லாமல் போயிட்டு நம்ம மதிக்கிட்ட வந்து நோஸ் கட்டு வாங்கிக்கிறாரு. மதியம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்துட்டு ஒரு நல்லவரா கெட்டவரோ நான் அஸ்யூம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கெட்டவர்னு சொல்லி அவரே வந்து சுரேஷ் வந்து நிரூபிச்சாரு. நம்ம அழகு அழகு சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ஸ்டோர் சங்கம்னு சொல்லி அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம பாண்டியன் ஸ்டோருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் வந்து உண்மையாலுமே நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பாண்டியன் ஸ்டோரும் அழகு அழகு வந்துட்டு மகாசங்கமம் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மதியம் நம்ம சுரேஷை வந்து சேருவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். கடைசி வரைக்குமே வந்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா சண்டையிலே போயிட்டுருக்கு. பெரிய ஒரு ட்ராவல் வந்து ஏற்படுத்தி கொடுத்தோம். அப்பயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு சண்டையிலே தான் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க நடந்த மாட்டேங்கிறாங்க. எப்போவுமே சுரேஷ் பார்த்திங்கன்னா சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டே இருக்கார். உண்மையாலுமே பார்த்திங்கன்னா இது பார்க்கும்போது கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. என்னையா நீங்களாம் சேரவே மாட்டிங்களா, உங்கள்கிட்ட வந்து அந்த லவ்ஸு அது இதெல்லாம் வருமா வராதா, ஏன் இப்படி ராவடி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பாண்டியன் ஸ்டோர் பார்த்திங்கன்னா அந்த கேன்சர் விஷயம்லாம் வந்துட்டு நம்ம இவருக்கு பாண்டியனுக்கு தெரிஞ்சிருச்சு. உண்மையாலுமே பாண்டியன் வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு லவ் கலந்த ஒரு மரியாதையில் வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன் பாண்டியன் ஸ்டோர்ஸு. அப்படி தான்